கல்வியில தமிழ்நாட்டை நம்பர் 1 மாநிலமாக்கும்னு சொன்னாங்க. விஷமாகும் மதிய உணவு, இடிந்து விழும் மேற்கூரை, தண்ணீர் இல்லா கழிப்பறை, இதுவே தமிழக பள்ளிகளின் அவல நிலை. இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு. ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இவங்களை பத்தி நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸ் பேசியிருக்கோம். அந்த வகையில இப்போ அவங்க தன்னுடைய ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரியை ரொம்ப பிரம்மாண்டமா கொண்டாடுறதுக்காக நிறைய பிளான் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக நாடு விட்டு நாடு போயிருக்காங்க. அவங்க வேற யாரும் இல்லை, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான விஜே பிரியங்கா பத்தி தான் இப்போ நாம பேச போறோம். ஸோ விஜே பிரியங்கா அப்படின்னா இன்னைக்கு விஜய் டிவியையும் பிரியங்காவையும் பிரிக்கவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ரெண்டு விஷயம் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் விஜய் டிவி அப்படின்னா இப்போ வந்து ஒரு பிராண்ட் நேம் வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ விஜய் டிவியை பார்க்காதவங்க யாருமே இல்லை. மூல முடுக்கில் இருக்க எல்லா கிராமத்துலேயும் பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் போகக்கூடிய அத்தனை ஷோஸ்மே வந்து பார்த்துட்டு இருக்காங்க, அத்தனை சீரியல்ஸ்மே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு சில டைமிங்ல சன் டிவியவே இவங்க பீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு டிஆர்பில நம்பர் 1 ரேட்ல இவங்க இருந்திருக்காங்க. சோ விஜய் டிவி இந்த அளவுக்கு டெவலப் ஆனதுக்கு பிரியங்காவும் ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வந்து டிடி இருந்தாங்க, ஆங்கர் பாவனா இருந்தாங்க, விஜே ரம்யா இருந்தாங்க. சோ இவங்களுடைய ரீப்ளேஸ்மெண்ட் தான் பிரியங்கா அப்படின்னு கண்டிப்பா நம்ம சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தொகுப்பாளர்களின் இளவரசி அப்படின்னு சொல்லி நம்ம டிடியை சொல்லுவோம். ஸோ டிடியோட பிளேஸுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிரியங்கா அப்படின்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஸோ டிடியோட ஆங்கரிங் ஸ்டைலே டோட்டலா வேற மாதிரி இருக்கும். விஜய் டிவி நல்லா வளர்ந்து வந்ததுக்கு கண்டிப்பா டிடி தான் ஃபர்ஸ்ட் காரணம். அதுக்கப்புறமா தான் இப்போ வந்து பிரியங்கா. ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் செய்யறது ரொம்பவே யூனிக்கா இருக்கும். அதை தாண்டி ரொம்பவே என்டர்டெய்னிங்கா இருக்கும். மக்களை எப்பவுமே மகிழ்விக்கக்கூடிய வேலைகள்ல எல்லாருமே செய்ய மாட்டாங்க, ஒரு சிலர் மட்டும்தான் செய்வாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா விஜே பிரியங்கா அண்ட் மாக்காப்பா ஆனந்த் இருப்பாங்க. மாக்காப்பா ஆனந்த் வந்து ஒரு ஸ்டெப் தான் எடுத்து வைப்பாரு, ஒரு காமெடி சென்ஸுக்கா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும். ஸோ அப்படி இருக்கிறப்போ விஜே பிரியங்கா அந்த ஃபுல் ஷோவை பாத்தீங்கன்னா சூப்பரா டேக் ஓவர் பண்ணி கொண்டு போவாங்க. அதாவது ஒரு ஷோ வந்துட்டு ஒரு 2 hours 3 hours அப்படி நடக்குது அப்படின்னா அந்த 2-3 hours எந்த வித போரிங்கும் இல்லாம ஆடியன்ஸையும் சரி கெஸ்டையும் சரி பார்த்துக்க வேண்டியது அந்த ஆங்கர் கையில தான் இருக்கு. ஸோ அந்த பொறுப்பை மிக சரியா செய்யக்கூடியவங்க தான் விஜே பிரியங்கா. அதனாலதான் அவங்களுக்கு இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாவே ஃபேன்ஸ் இருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவங்கள பார்த்துதான் நிறைய பேர் ஆங்கரிங்க்கு வரணும், நான் வந்து விஜே பிரியங்கா மாதிரி ஆகணும் அப்படின்லாம் சொல்லி நிறைய கேர்ள்ஸ் வந்து வந்திருக்காங்க. ஸோ விஜே பிரியங்கா அப்படின்னு அவங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ், செட் ஆஃப் ஃபேன்ஸ் கண்டிப்பா இருக்கதான் செய்யறாங்க. அவங்க யூடியூப் சேனல் வச்சு அவங்களோட பத்தின எல்லா பர்சனல் டீடைல்ஸ் விளாக்ஸ் எல்லாம் போட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இன்ஸ்டாலையும் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஆக்டிவா இருப்பாங்க. போன வருஷம் ஏப்ரல் மாதம் அவங்களுக்கு கல்யாணம் நடந்தது. ஸோ அந்த கல்யாணம் மிகப்பெரிய பேசு பொருளா போச்சு. அதாவது அவங்களுக்கு இது செகண்ட் மேரேஜ் தான், பட் அதுவே பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல அவங்களோட கல்யாணம் ஹிட் அடிச்சுது. எப்பவுமே பெரிய பெரிய செலிபிரிட்டிஸோடைய கல்யாணத்தை தான் அந்த அளவுக்கு கான்ட்ரவர்சியா பேசுவாங்க. ஸோ விஜே பிரியங்காவோட கல்யாணமும் அதையே மிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஓவர் கான்ட்ரவர்சியில நடந்ததுதான் விஜே பிரியங்காவோட கல்யாணம். ஏன்னா விஜே பிரியங்கா அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்குமே காதல்ன்ற ஒரு விஷயத்துல இருக்கிறதே தெரியாது. அவ்வளோ ஒரு சுட்டித்தனமா, அவ்வளோ ஒரு போல்டா எல்லா விஷயத்தையும் பேசுவாங்க. கொஞ்சம் கூட அந்த பெண்மை, அந்த ஒரு நாணம் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ ரொம்ப நார்மலா ரொம்ப கேஷுவலா இருப்பாங்க எப்பவுமே. ஸோ இவங்கெல்லாம் லவ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணும். ஆனா அவங்க அவ்வளோ சீக்கிரட்டா அந்த லவ்வை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ கல்யாணம் அப்படின்னு சொல்லி அவங்களே அந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது அவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது, அது உண்மைதான் அப்படின்னு சொல்லி. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய பேர் வந்து இது வந்து ஃபேக் அப்படி இப்படி போட்டோ ஷூட் அப்படிலாம் சொன்னாங்க. பட் ரியலாவே மேரேஜ் அப்படிங்கறத அவங்களே சொன்னதுக்கு அப்புறம் தான் நமக்கே தெரிஞ்சது. அந்த அளவுக்கு சீக்கிரட்டா அதை மெயின்டைன் பண்ணாங்க. ஸோ என்ன ஒரு கான்ட்ரவர்சி அவங்க கல்யாணத்துல போச்சு அப்படின்னா, ஸோ தன்னை விட வயசுல ரொம்ப பெரியவரை தான் பிரியங்கா 2வது முறையா கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் லைஃபே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருந்தது. அப்படி இருக்கிற பட்சத்துல 2வது
ரெண்டாவது கல்யாணமும் எப்படி இவ்வளோ ஏஜ் டிஃப்ரெண்ட்ல பண்றாங்க? ஸோ பணத்துக்காக ஆசைப்பட்டு பிரியங்கா கல்யாணம் பண்ணிட்டாங்களா, இல்ல கர்ப்பமாயிட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்களா, இது என்ன, இது உண்மையான கல்யாணமா இல்ல சும்மா கல்யாணமா, அந்த மாதிரி 1008 பேர் ஒவ்வொரு விதமா வந்து இதை பத்தி நிறைய பேசியிருந்தாங்க. ஸோ பல கட்டுக்கதைகள் எல்லாம் உருவாச்சு. பட் எதுக்குமே பிரியங்கா வந்து ரியாக்டே பண்ணல. அதுக்கப்புறமா அவங்க 2 பேரை சேர்ந்து எல்லா விஷயமும் டீட்டெயிலா சொல்லும் போதுதான் ஆடியன்ஸ்க்கே புரிய ஆரம்பிச்சது. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ விஜய் பிரியங்கா தன்னுடைய ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரியை ரொம்ப பிரம்மாண்டமா ரொம்ப கோலாகலமா வந்து கொண்டாடுறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு 1 டே இல்ல 2 டே இல்ல, வெட்டிங் டே அப்படின்னா நம்ம வந்து 1 டே ஆர் 2 டே தான் அதை செலிப்ரேட் பண்ணுவோம். ஆனா விஜய் பிரியங்கா 1 மந்த் ஃபுல்லா நாங்க வந்து அதை செலிப்ரேட் பண்ண போறோம். ஸோ நான் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் என் ஹஸ்பண்டோட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து என்ன ஒரு விஷயம் தெரியுது அப்படின்னா, விஜய் பிரியங்கா அவங்களோட ஒர்க்குக்காக சென்னையில இருக்காங்க அவங்க அம்மா வீட்டுல. ஸோ விஜய் பிரியங்காவுடைய ஹஸ்பண்ட் வசி வந்துட்டு லண்டன்ல இருக்காரு. ஸோ அவரு அங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு, அங்க ஒர்க் பண்றாரு. ஸோ அதனால 2 பேரும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு லீவ் டைம் அப்படின்னு வரும்போது தான் போய் மீட் பண்றது அப்படிலாம் இருந்திருக்கு. ஸோ 2 பேருமே வந்து கிட்டத்தட்ட ரொம்ப மாசமாவே பிரிஞ்சுதான் இருக்காங்க. ஸோ அதனாலதான் பிரியங்காவோட ஹஸ்பண்ட் வசி வந்து ஒரு போஸ்ட் போட்டாரு, மிஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா போச்சு. கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லயே பிரிஞ்சுட்டாங்களா, அப்ப ஏன் அவர் இப்படி போட்டிருக்காரு அப்படின்லாம் வந்து கேள்விகள் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இப்பதான் அதுக்கான ஒரு ரீசன் வந்து எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சது. ஸோ ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு கேட்டகரியில நம்ம இன்னொரு கப்பலையும் பார்த்தோம். ஸோ அது வந்துட்டு அமீர் அண்ட் பாவனி, அவங்களும் இப்படிதான் ஒர்க்குக்காக 2 பேருமே பிரிஞ்சிருக்காங்க தனித்தனியா. பட் எப்பவுமே ஹஸ்பண்ட் ஒய்ஃபா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த லவ், அந்த கெமிஸ்ட்ரி, அது எல்லாமே வந்து நல்லா தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ ப்ராப்ளம் எதுவும் கிடையாது அப்படின்றது தான் உண்மை. அதே மாதிரி தான் விஜய் பிரியங்காவும் அவங்களோட ஹஸ்பண்டும் தனித்தனியா தான் இருந்துட்டு இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் லண்டன்ல இருக்காரு, இவங்க சென்னையில இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல இப்போ ஆனிவர்சரி வருது அப்படின்றதுனால விஜய் பிரியங்கா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1 மந்த் பிஃபோராவே லண்டனுக்கு போயிட்டாங்க. அதுக்கு முன்னாடியே விஜய் டிவில என்னென்ன ஷூட்டிங் இருக்கோ எல்லா ஒர்க்கையும் கம்ப்ளீட்டா வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு தான் அவங்க 1 மந்த் வந்து ரெஸ்ட் எடுக்க போறேன், ரொம்ப ரிலாக்ஸா இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. ஏப்ரல் 16 ஆனிவர்சரி எல்லாம் முடிஞ்சது. ஸோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கோலாகலமா நிறைய சர்ப்ரைஸோட அவங்க ஹஸ்பண்ட் வந்து கிஃப்ட் எல்லாம் கொடுத்திருக்காரு. பயங்கரமா அதை வந்து செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. அதை பார்க்கக்கூடிய பிரியங்காவோட ஃபேன்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு விஷஸ் தெரிவிச்சிட்டு வராங்க. ஸோ பிரியங்கா கூட இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ் இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா பிரியங்காக்கு விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ சீக்கிரமாவே நாங்க வந்து ஒரு குட்டி விஜய் பிரியங்காவை பார்க்கணும் அப்படின்ற மாதிரியும் கேள்விகள் கேட்டிருக்காங்க. சோ மேபி இந்த பேபி பிளானிங்காக தான் பிரியங்கா வந்து 1 மந்த் லீவ் எடுத்துட்டு அங்க போயிருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்படுது. மேபி அது அவங்களோட பர்சனல் இருக்கலாம். ஏன்னா இப்போ வந்து சினிஃபீல்ட்ல இருக்கக்கூடிய அத்தனை பேருமே கல்யாணம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமா தாமு துமுன்னு பண்றாங்க. அதுக்கப்புறமா பார்த்தா ஒர்க்குக்காக பிரிஞ்சு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பேபி பிளானிங் இப்போ எதுவும் கிடையாது, தள்ளி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. பட் மிடில் கிளாஸ் பீப்புளை பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அடுத்து உடனே வந்து குழந்தை எப்போ அப்படின்றதா கேட்பாங்க. அதுதான் நம்மளோட மைண்ட் செட்டா இருக்கும். ஸோ பெரிய பெரிய செலிபிரிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பேபி அப்படிங்கிறது இன் ஃபியூச்சர் தான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அது எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு ஒர்க் அப்படின்னு சொல்லி நிறைய சம்பாதிக்கணும் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல ஓடிட்டு இருக்காங்க. ஸோ விஜய் பிரியங்காக்கும் கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆக போகுது, எந்த ஒரு விசேஷமும் இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் கேட்கறதா கூட அவங்க வந்து பேசியிருந்தாங்க. பட் இப்போ மேபி அதுக்கான ஒரு பிளானிங்கா கூட இருக்கலாம். 1 மந்த் வந்து லீவ் போட்டுட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன் ஹஸ்பண்ட் கூட, ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க போயிருக்காங்க. இதை வச்சுதான் விஜய் பிரியங்காவுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே திரும்ப வரும்போது கண்டிப்பா ஒரு குட்டி விஜய் பிரியங்காவை நாங்க எதிர்பார்க்கிறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து வாழ்த்து மழையை பொழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சோ கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலர்கிட்ட மட்டும்தான் நமக்கு வந்து ரொம்ப ஜாலியா பேசணும் அப்படின்னு தோணும், அவங்கள பார்க்கணும் அப்படின்னு தோணும், அவங்க கிட்ட வந்து ஒரு ஹேண்ட்ஷேக் ஆல் பண்ணணும் அப்படின்னு தோணும். அந்த வகையில குட்டி குட்டி பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்ப ஒருத்தரை பார்த்த உடனே அன்பா பேசக்கூடிய ஒரு செலிபிரிட்டி ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு ஆங்கர் அப்படின்னா அது வந்துட்டு விஜய் பிரியங்காவை சொல்லலாம். இதே மாதிரி அர்ச்சனாவும் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்களே மிஞ்சிட்டாங்க விஜய் பிரியங்கா, அந்த மாதிரி தான் இப்போ வந்து அவங்களோட பேர் இருந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற ஷோஸை தாண்டி வேர்ல்டுல நடக்கக்கூடிய நிறைய ஷோஸ் எல்லாம் பிரியங்கா போய் ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்காங்க. சோ மியூசிக் கான்சர்ட்லாம் பாத்தீங்கன்னா நிறைய அவங்க ஆங்கரிங் பண்ணிருக்காங்க. சோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு வேர்ல்டு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க. சோ இந்த அளவுக்கு ஒரு ஆங்கரால வளர முடியுமா? ஏன்னா டிடி ஆல்ரெடி அந்த கேட்டகரியில வந்துட்டு இருந்தாங்க. பட் அவங்களுக்கு நிறைய பர்சனல் இஷ்யூ இருந்தது. இப்போ அவங்க துபாயில போயிட்டு செட்டில் ஆயிட்டாங்க. துபாயில போய் செட்டில் ஆனாலும் இங்க இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏதாவது ஈவென்ட்ஸ் ப்ரோக்ராம் வந்தது அப்படின்னா கண்டிப்பா அவங்கள இப்பவும் கூப்பிட்டு இருக்காங்க ஆங்கரிங்க்கு. அவங்க அதை வந்து பண்ணிட்டு திரும்பவும்
திரும்பவும் போயிடுறாங்க. ஸோ துபாயில இருந்தே நிறைய ரீல்ஸ் போடுறது, சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் டிடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பிரியங்காவும் பிரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறமா விஜய் டிவிலே இருப்பாங்களா, இல்ல விஜய் டிவி விட்டு போயிடுவாங்களா, ஒருவேளை விஜய் டிவியை விட்டு பிரியங்கா போயிட்டா விஜய் டிவியே இல்லைன்ற மாதிரி ஆயிடுமா அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் வந்து ரொம்ப சில்லியான கேள்விகள்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களோட பர்சனல் லைஃபை பார்க்கறதுக்காக தான் போறாங்க. ஸோ நாம நம்மளோட வேலையை பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட வேலையை பெஸ்டா பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு விஜே பிரியங்காவை பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அவங்கள பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான செலிபிரிட்டிஸ் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் டே பை டே நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் ரூட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.